நாங்கள் வந்து ஊரு குப்பை எடுக்கிறோம், ஆனால் எங்கள் குப்பை எடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க. 5 வருஷமாச்சுங்க நாங்கள் இங்கே வந்து 5 வருஷத்தில் 3 டைம் தான் குப்பையே எடுத்துருக்காங்க. தடுப்பூசி மட்டும் போடுறதுக்கு வந்து என்னங்க சார் பண்ணுறது? இந்த குப்பையை அகற்றி கொடுக்கணும்லங்க. எங்களுக்கு இங்கே ஊரும் வேண்டாங்க, இந்த வீடுக்கு வேண்டாங்க. இதுதாங்க எங்கள் முடிவுங்க. ஊரையே சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் அவல நிலை கோவையில் அரங்கேறியுள்ளது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அடுத்த கீரநத்தம் ஊராட்சியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு அமைந்துள்ளது. சுமார் 1260 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த குடியிருப்புகளில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இடங்களில் வசித்து வந்த பொதுமக்கள் இந்த குடியிருப்புக்கு மாற்றப்பட்டு இங்கு வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக கீரநத்தம் ஊராட்சியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இன்னும் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் தூய்மை பணியாளர்களே இக்குடியிருப்பில் வசித்து வரும் நிலையில் தங்களது குடியிருப்பில் சுகாதாரம் இல்லாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். சுகாதாரம் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து புகார்களை முன்வைக்கும் இவர்கள் புதிய குடியிருப்புகளுக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் இதுவரை வாக்காளர் அட்டை அல்லது முகவரி மாற்றப்பட்டதற்கான எந்த சான்றிதழும் வழங்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தனர். வாக்காளர் அட்டை இல்லாததால் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாமல் போவதாக குற்றம் சாட்டினர். என் பேர் தீபிகாங்க சார். நாங்கள் இங்கே வந்து 5 வருஷம் ஆச்சுங்க. இது கல்லுக்குழி கீரநத்தம் அப்பார்ட்மெண்ட் குடிசை மாற்று வாரியத்தினால இங்கே அகற்றப்பட்டு கொடுத்தாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு யாருமே எதுவுமே வந்து பண்ணி கொடுக்கல. எந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த சலுகையும் இல்லை. குப்பை வந்து எடுக்கிறதே இல்லைங்க. நாங்களே தான் பணம் செலவு பண்ணி ஆள் வச்சு எடுத்துகிட்ருக்குறோம். அதுமாரி போனால் தீ வச்சு விட்டுறாங்க. அந்த பொல்யூஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிக்குதுங்க. இங்கே மொத்தம் 1208 குடும்பம் இருக்குது. தடுப்பூசி மட்டும் போடுறதுக்கு வந்து என்னங்க சார் பண்ணுறது? இந்த குப்பையை அகற்றி கொடுக்கணும்லங்க. அந்த குடியிருப்பு வளாகத்தை சுற்றிலும் மண்டி கிடக்கும் குப்பைகளை பார்க்கும்போது அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டின் உண்மை தன்மையை உணர முடிகிறது. பல வாரங்களாக எடுக்காததால் குடியிருப்பு முழுவதும் குப்பை மேடாக கடும் துர்நாற்றத்துடன் காட்சியளிக்கிறது. எலிகள், கொசுக்கள், பல்வேறு விதமான ஜந்துக்கள் பெருகும் இருப்பிடமாக மாறி வரும் இடத்தில் இவ்வளவு குடியிருப்புகள் இருந்தால் என்னென்ன வியாதிகள் மற்றும் உடல் தொந்தரவுகள் வரும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். 5 வருஷமாச்சுங்க நாங்கள் இங்கே வந்து 5 வருஷத்தில் 3 டைம் தான் குப்பையே எடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துலையும் இப்படி தீ வச்சு விட்றாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி விட்றாங்க. எந்த ஒரு சுத்தமும் கிடையாது. இங்கேருந்து வர்றாங்க, இந்த போலியோ மருந்துன்னு சொல்லி இந்த கீழே குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுருக்கிற ட்ரம்மில் ஊற்றுறாங்க. மேலே இருக்கிற ட்ரம்மில் யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா? எதுவுமே கிடையாதுங்க. பைப்புகளில் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு, அதுவும் எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் எதுவும் சொல்கிறதும் இல்லை, பிடிக்கிறதும் இல்லை. என்ன பண்ணுறதுங்க? அனாதையாட்டம் இங்கே கொண்டு வந்து எங்களை தள்ளிட்டாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இங்கே 1208 குடும்பம் இருக்குங்க. இத்தனை குடும்பத்துக்கு உண்டான குப்பை எப்படி இருக்குங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு நடையும் கூட குப்பையை எடுக்க மாட்டேங்கிறாங்க. முறையாக குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாததால் வேறு வழியின்றி சிலர் குப்பைகளுக்கு தீ வைத்து அழிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதாக தெரிவிக்கின்றனர். தீ மூட்டுவதால் அதில் இருந்து வெளியேறும் நச்சு புகை பெரும்பாலானோருக்கு நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் குப்பை மேட்டில் வைக்கப்படும் தீயால் அங்கு இருக்கக்கூடிய மின் கம்பங்களில் தீ விபத்து ஏற்படுவதற்கான அபாயமும் உள்ளது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஒரு முறை இருமுறை அல்ல, பல்வேறு தருணங்களில் பல முறை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் இதுவரை மண்டி கிடக்கும் குப்பைகளை அகற்ற ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை. இது குடிசை மாற்று வாரிய குடியிருப்பா இல்லை குப்பை மேடா என்ற நிலைதான் நிதர்சனமான உண்மை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர் கீரநத்தம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மக்கள். 5 வருஷமா 3 டைம் 4 டைம் தாங்க சார் எடுத்திருப்பாங்க. அதுக்கு மேலே யாருமே வரதில்லைங்க. இப்போ நாங்கள் நிறைய டைம் போய் மனு கொடுத்துட்ட போராட்டம் பண்ணாலும் வந்து ஒரு டைம் எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே மறுபடியும் வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் போய் மனு கொடுத்து பார்த்துட்டோங்க, குப்பை கொட்டுறக்கு இடம் இல்லை, இன்னும் கார்பரேஷன் கிட்ட ஒப்படைக்கல அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சமாளிச்சிடுறாங்க சார். எந்த பாரபட்சமும் இன்றி பணியாற்றுகிறோம், ஆனால் எங்கள் பகுதியில் தூய்மை பணியை மேற்கொள்ள யாரும் வருவதில்லை என்பதே அங்கு வசிக்கும் தூய்மை பணியாளர்களின் கேள்வியாக உள்ளது. நாங்கள் வந்துங்க கார்பரேஷன் ஆளுங்க, இங்கே 450 குடி இருக்குதுங்க. நாங்கள் எல்லாருமே வேலைக்காரங்க தாங்க. நாங்கள் வந்து ஊரெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். நாங்கள் காந்திபுரத்தில் வந்து எவ்வளோ சொகுசாக நாங்கள் இருந்தோமுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்துங்க எங்கள் ஊரை விட்டு போட்டுங்க. நாங்கள் இந்த என்னங்க வீடு வாசல் இல்லாத கொடுமைக்கு நாங்கள் வந்தாச்சுங்க. வந்த பின்னாலுங்க இங்கே வந்து குப்பையே எடுக்கிறது இல்லைங்க. 1 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்கு வந்து பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தம் பண்ணணுங்க. சுத்தமாக இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா இருக்க முடியுங்க, நாங்கள் நல்லா இருக்க முடியுங்க. நாங்கள் வந்து ஊர் குப்பை எடுக்கிறோம், ஆனால் எங்கள் குப்பை எடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து காந்திபுரத்துக்கே நாங்கள் போகிறோங்க. எங்களுக்கு இங்கே ஊரும் வேண்டாங்க, இந்த வீடுக்கு வேண்டாங்க. இதுதாங்க எங்கள் முடிவுங்க. மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ ஊரையே சுத்தம் செய்யும் நாங்கள் வசிக்கும் இடங்களை பற்றி சம்பந்தப்பட்ட துறையினர் இனியாவது கண்டுகொள்வார்களா என்ற கேள்வியுடன் குழந்தைகளை இந்த சுகாதாரமற்ற சூழலில் இருந்து எப்படி காப்பது என்ற பயத்தில் வசித்து வரும் கீரநத்தம் ஊராட்சியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வாசிகளின் அழுகுரல்
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் காதுகளில் விழும் என்ற நம்பிக்கையில் துர்நாற்றத்தில் மூக்கை மூடி இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர்.